ஓகே. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றி சொல்ல பழகணும். சரிங்களா? நன்றி சொல்லுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம்னா என்னன்னா நன்றின்னு அர்த்தம். கடவுளே நன்றியப்பா. ஆண்டவரே இந்த மாலை பொழுதுலே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்க சேர்த்தீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை கத்த நீங்க பெருக செய்யுங்கப்பா. இந்த கூட்டத்தை இன்னும் பெருக செய்து இந்த பிள்ளைகளை கத்த நீர் ஆண்டவரே அப்பா நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை சுகபத்திரத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுடைய படிப்புகளை எல்லாம் ஆசீர்வதித்து என் தேவன் நீர் நடத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்தவனமாய் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிகளை மகிமையும் மக்களே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்துக்கிறீங்களா நிக்கிறீங்களா? உட்கார்ந்து. சரி, நிக்கிறவங்க இல்லைங்க, உட்காரவங்க உட்காரு. பாட்டு தெரிஞ்சவங்க பாட்டு.
May God bless you, dear. Happy birthday to you. பார்த்தேன் அவன் அவங்க அம்மாவை தோல்ல சுமந்துட்டு வந்து மலை உச்சியில இருந்து என்ன பண்றான், அப்படியே கீழே போட்டுறான். அம்மாவை அப்படியே கீழே போட்டுறான். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடையாது, ஹெவன் கிடையவே கிடையாது, நரகம் தான் கண்டிப்பா. நம்ம என்ன செய்யணும், நம்ம தகப்பனையும் நம்ம தாயையும் நம்ம என்ன செய்யணும், அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பா அம்மா என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க என்ன பேசினாலும் சரிப்பா சரிம்மா. நம்ம அப்பா அம்மா நமக்கு கெட்டது சொல்லுவாங்களா சொல்லுங்க? நம்மளை பெற்ற அப்பா அம்மா நமக்கு கெட்டது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நமக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க, குட்டாபிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஓகே மம்மி, ஓகே டாடி, சரி அப்படி சொல்லணும். எதிர்த்து பேசக்கூடாது. படினா படிக்கணும், சாப்பிடுனா சாப்பிடணும், அதான் நமக்கு நல்லது. அதை விட்டு போங்க போப்ப என்னால முடியாது அப்படின்னு சொன்னா அது நல்லதா? அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டி பிறகுதுன்னே வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்குது, இந்த குட்டி மித்திரன் ரேஞ்சில் ஒன்று இருக்குது. டேய் அதை பண்ணாதடா அப்படின்னு சொல்றீங்க, அவன் அதை பண்றான், எப்படி இருக்கும் கவிக்கலாம்? சட்டுன்னு ரெண்டு போட்டுவீங்க, புரியுதா? போடுவீங்கல்ல, தம்பியே போடுறீங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோமோ நமக்கு அது வந்து விடியும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். நாளைக்கு நம்ம பிள்ளை என்ன செய்யாது, நம்ம பேச்ச கேட்காது. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா நாளைக்கு நம்ம பிள்ளை என்ன பண்ணாது, நம்ம பேச்சை கேட்காது. அதனால நீங்க என்ன செய்ய, இப்பவே உஷாராயிக்குங்க. உங்க அப்பா அம்மா வாயிலிருந்து எப்போதும் பிளெஸிங்கான வேர்ட்ஸே வாங்கிக்கணும். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, என் பையன் நல்லா இருப்பான், என் பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு பிளெஸிங்கான வேர்ட்ஸ் தான் நீங்க வாங்கிக்கணும். சாபமான வேர்ட்ஸை வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? பிளெஸிங்கான வேர்ட்ஸை வாங்கி பார்த்துக்கோங்க. எதுக்கு பேசுவீங்களா எங்க அப்பா அம்மாவை? பின்னாடி பேசுவீங்களா? வேற வேலை கிடையாது, சரியால. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா இருக்கிறாரு, ஐயோ தலைவலி பூச்சி அப்பா, வேற ஏதாவது வீட்டுல பிறந்திருக்காங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க தான் சொல்லிருப்பீங்க. இந்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு டார்ச்சர் வந்து வச்சுக்கோ, சே ஏன்டா அந்த வீட்டுல வந்து பிறந்தோம், நமக்கு வேற யாராவது அப்பா கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், நம்ம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலாம் அப்படின்னு தோணிச்சா? கண்டிப்பா தோணிடும். ஆமா சொல்லணும், இல்ல சொல்லவே கூடாது. கவின் சும்மா அந்த வீட்டுல சுத்தக்கூடாது. அதெல்லாம் நீங்க ஓப்பனா இங்கே பேசிருக்கீங்க. சொல்ல போனா அண்ணன் தம்பிங்க தான் அவங்க ரெண்டு பேர், நம்ம வேற ஏதாவது வீட்டுல போய் பிறந்துருக்கலாங்க. அவங்க அப்பா பத்தியா எப்படி இருக்காரு, என் அப்பாவும் இருக்கிறாரு, தலைவலி பூச்சி அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, புரியுதா? ஸோ நம்ம என்ன நினைக்க, நீங்க நினைச்சுக்கோங்க, நமக்கு கொடுத்த அப்பா அம்மா நம்ம சூஸ் பண்ணதில்ல, கடவுள் சூஸ் பண்ணோம். யார் சூஸ் பண்ணதில்ல? கடவுள். அந்த அப்பா அம்மாவை நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நம்ம நல்ல விதமா அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, சே நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம பையன் நம்ம கிட்ட என்ன பண்றான், ரெஸ்பெக்ட் கொடுக்குறானே, மதிக்கிறானே, நம்ம பையனுக்காக நம்மளை மாத்திப்போம் அப்படின்ட்டு அவங்க அப்பா திருப்பி மாறுவார். அப்படி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வெறுத்துடக்கூடாது, சரிங்களா? ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்புதாம்மா, அட்வைஸ் பண்ற பொழப்பு தான், வேற பொழப்பே இல்லையா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி இப்படிலாம் கவின் சிரிக்கிறத பார்த்து அதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு, சரியா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் சரிப்பா சரிம்மா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கு நல்லதா விடியும், சரிங்களா? பொறுமையா அது போய் குட்டி போய் மண்டையாடுறான் பாரியா, நல்லா மண்டையாடுது. உங்க பேர் என்ன? ஸ்ரீதரனா? குட் பாய். ஸ்ரீசரண், குட் பாய். புரியல நான் சொல்றது உங்களுக்கு? எவ்வளவு நல்ல பையனா இருக்க பாரியா. அப்ப இனிமே உங்க அப்பா அம்மா என்ன செய்ய தரம் பண்ணுவீங்களா? ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்கறாங்க, மன குண்டா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல கேக் வெட்டி சாப்பிடுவோம். அது இந்த வீட்ல ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்கறாங்க. சாப்பிடணும்பா, சாப்பிடணும். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாதான் பலன் இருக்கும், சரிங்களா? அப்பா அம்மா சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ பிள்ளைங்க வெளியில கஷ்டப்படுறாங்க. நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நமக்கு என்ன பண்றாங்க, ஏதோ பொங்கலோ ஏதோ உப்புமாவோ ஏதோ எது கொடுத்தாலும் என்ன பண்ணோம், அது கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் என்ன பண்றாங்க, பார்த்துருக்கீங்களா? ரோட்டு ஓரத்துல எல்லாம் பிள்ளைங்க பார்த்துருக்கீங்க, ட்ரெஸ் கூட இல்லாம என்ன பண்ணுவாங்க, பட்டு கிடக்குங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்க தானே? அப்ப நமக்கு இதுவாவது கிடைக்குதே, நம்ம என்ன செய்யணும்,
சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் ஏமா அந்த பொங்கலே போடுற, எப்ப பார்த்தாலும் ஏமா அந்த உப்புமாவே போடுற அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுல என்ன இருக்கோ அதை நன்றி செய்யணும். ஆமா, அதை சாப்பிடணும். சரிங்களா? அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம அப்பா அம்மா அன்பா கொடுக்குறாங்களே அப்படி நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். இனிமேட்டு என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. அப்ப இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. திருப்பி சொல்லுங்க. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 20:12. யாத்திராகமம் 20:12. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. சரியா? சரி, பாட்டு பாடி முடிச்சிடலாமா? எந்திரிங்க. அந்த பாட்டு பாடவா இல்ல வேற? யார் கழுவுவா? யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவ முடியுமா? அப்பா அம்மா கழுவ முடியுமா? ஏசப்பா தான். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்ணாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. ஏன் ஜீசஸ்னா சிலுவையில நிற்கிறாரு, சிலுவையில அறைஞ்சாங்க அப்படின்னா நமக்காக, உங்களுக்காக, உங்க பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? தன்னையே அர்ப்பணிச்சார். ஆனா அவர் சும்மா சிலுவையில தொங்கிட்டு இருப்பாரு. ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். கால் இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணாங்களாம்? ஆணி வச்சு அடிச்சாங்க. அதே மாதிரி கை இந்த ரைட் ஹேண்டு இந்த சைடு இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்டு இந்த சைடை வச்சு இங்கே ஒரு ஆணி. அதே மாதிரி இப்படி தலை இருக்கு பாத்தீங்களா? தலையில வந்து முள்முடி. நமக்கு லைட்டா ஒரு தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஆனா முள்ளு முடி அப்படின்னா என்ன தெரியுமா? முள்ளு இருக்குல்ல, அந்த முள்ளு எவ்வளவு சைஸ் தெரியுமா? ஆணி இருக்கு பாத்தீங்களா? தான் ஆணி சைஸ்ல இருக்குமா அந்த முள்ளு. அப்ப அந்த முள்ளு வந்து பின்னி இப்படி தலையில வச்சா, இப்படி வச்சு அழுத்துனானுங்க அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஏசப்பா குடிச்சிட்டு போன சோல்ஜர்ஸ். அப்படி தலையில வச்சு இப்படி அழுத்தும் பொழுது என்னாச்சு? அப்படியே ரத்தமா வந்துச்சு. இதெல்லாம் நமக்காக அவர் என்ன செஞ்சுட்டாரு? பொறுத்துட்டாரு. நமக்காக, நம்ம பாவங்களுக்காக. ஐயோ, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது? நரகத்துல போய் அவன் என்ன செய்யக்கூடாது? தப்பிச்சிடக்கூடாது. நரகத்துல யார் இருப்பாங்க? அசுரர்கள். ஓகே, அசுரர்களுக்கு இன்னொருத்தவங்க என்ன செய்யலாம்? கெட்டவங்க தானே அசுரர்கள் தான். அவங்க என்ன நல்லதா செய்வாங்க? தப்புதான் செய்வாங்க. நான் பொறிச்சிட்டு எண்ணெயெல்லாம் பொறிப்பாங்க தானே, எண்ணெயில பொறிப்பாங்க, என்னென்னமோ வாட்டி வளர்ப்பாங்க. அப்ப நம்ம போய் எண்ணெயில பொறிஞ்சா என்ன ஆகுது? சிக்கனை தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு ஆத்மா மேல போகும். ஆனா பாவம் செய்கிற ஆத்மா கீழே போயிடும். பாவம் செய்கிற அந்த நம்ம சரீரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நரகத்துக்கு, எல்லா ஆத்மாவும் பருவத்துக்கு போயிடும். ஆனா நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியம் இருக்கு நம்ம உடம்புல. உள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு சரீரம், நம்மளுடைய உடல். இப்போ நரகத்துல வந்து நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகாது? அணையாது. அது என்ன ஆகாது? அணையவே அணையாது. அப்ப அங்க நமக்கு லைட்டா ஒரு தீ காயம் பட்டாலும் நம்மளால தாங்க முடியுதா? அப்ப அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்ப லைட்டா ஒரு நோட்டு பட்டாலே பர்ஃபெக்டா பாருங்க மேம், மேம் வலிக்குதுமாமா அப்படின்றாங்க. இதுவே நரகத்துக்கு போனா என்ன ஆகுது? இதுவே நரகத்துல போனா அவ்வளவு முடிஞ்சு போச்சு, ஜோலியா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் அவருடைய ஆசை. யாருடைய ஆசை? ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் அவர் தன்னையே என்ன செய்ய ஒப்புவிச்சிட்டாரு. என் பிள்ளைங்களை ஒன்றும் செய்யாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் ரத்தம் சிந்தினாதான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாராவது ஒருத்தர் ரத்தம் சிந்தினாதான், எல்லா வேதத்திலையும் அது இருக்கு. கேட்டு பாருங்க, நீங்க எந்த ஐயர் வேணா கேட்டு பாருங்க, யாருன்னா கேட்டு பாருங்க. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சான்ஸ்கிரிட்லயும் அது இருக்கு. ரத்த சிந்துதல், யாராவது ஒருத்தர் நமக்காக ரத்தம் சிந்தினாதான் நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகும்? கழுவப்படும். அப்ப நம்ம பாவங்கள் கழுவப்படுவதற்காக யார் ரத்தம் சிந்தினாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவங்க வாங்க புது ஷர்ட் புது அப்படி போய் பாருங்க, புதுவானா புது ஃப்ராக் இருக்கு தாடி புதுசு, நீ போடுறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு தரேன்டி அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்க. யாராவது புது வாட்ச், காஸ்ட்லியான வாட்ச், 10,000 வாட்ச் கட்டிருக்கா, டே முதல்ல நீ கட்டாத, நான் கட்டிட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணிக்கல,
அவர் எதுவும் பண்ணிக்கல, அவர் தனக்காக வாழலை, நமக்காக வாழ்ந்து நமக்காகவே அவரை அர்ப்பணிச்சுட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட கடவுள் தான் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அவரை உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஷைன் ஆகிடும். உங்களுக்கு படிப்பு சில நேரம் வரல, படிக்க கஷ்டமாக இருக்குல்ல, நான் கஷ்டமாக இருக்கும்போது யாரை கொடுத்தேன்னா ஜீசஸ் தான் கொடுத்தேன். கடவுளே எனக்கு இதை படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஒரு பக்கம் வீட்டில் மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணி குறையணும், இன்னொரு பக்கம் அப்பா அம்மா டார்ச்சர் வேறு, மார்க் எடுக்கலன்னா நம்மளை போட்டு நெய் கேட்பாங்க. இந்த நச்சரிப்புலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா ஏசப்பட தான் ப்ரே பண்ணுவேன். அவர் எனக்கு நல்ல நாலேஜ் கொடுத்தாரு, படிக்கிற ஞானத்தை கொடுத்தாரு. அதில் தான் நான் ஒரு டிகிரியாக முடித்தேன். பிஇ டிகிரி முடித்தேன், அப்புறம் எம்பிஏ டிகிரி முடித்தேன், எம்இ முடித்தேன், அப்புறம் பைபிள் காலேஜ் முடித்தேன். ஆமாம், பைபிள் காலேஜ் போய் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், எம்ஏ பிஎஸ்னு ஒரு டிகிரி. ஓகேங்களா? அத்தனை டிகிரி முடிக்கிறதுக்கு யார் எனக்கு வேலை கொடுத்தாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஒர்க் பண்ணேன் ப்ரொஃபஸரா, அந்த போஜன் காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் மை பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் மை மினிஸ்ட்ரி. சரி, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா சரி பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையாக இருக்குமே அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ். பட் மை ஃபுல் ஜாப் வந்து மினிஸ்ட்ரி. சரிங்களா? அதான் என்னோட ஜாப். மினிஸ்ட்ரினா ஊழியம் பண்ணுறது, ஆத்மாக்களை சந்தித்து இந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்கிறது, பைபிள் வேர்ட்ஸை சொல்கிறது. இப்போ நான் அன்னைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்ன வசனம் சொல்லுங்க? வெரி குட். இன்னைக்கு நான் ஒரு வசனம் சொல்லித்தரேன். என்ன வசனம் தெரியுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சொல்லுங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் வந்து என்ன சொல்லுங்க? 20வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுங்க. யாத்திராகமம் 20:12. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதை கொடுக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசவே கூடாது. வயசாயிடுச்சு, நம்ம வேலைக்கு போறோம், அந்த டைம்ல அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு தானே. அப்ப நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பா? நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த நேரம் சில பேர் பார்த்துருக்கீங்களா? நல்ல பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா கொண்டு போய் என்ன சேர்த்துருவாங்க? ஓல்ட் ஏஜ்ல சேர்த்துருவாங்க. ஓல்ட் ஏஜ். ஒரு சில பேர் என்ன தெரியுமா, ஒரு வீடியோல நான் பார்க்குறேன், ஒரு பெத்த பையன் என்ன பண்ணா தெரியுமா, அவங்க அம்மா தோல்ல சுமந்துட்டு வந்து மலை உச்சியிலேருந்து அந்த ஊரில் தள்ளி விடுவாங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்கு போய் இந்த பைபிளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்னு நினைக்க மாட்டேன். கவிஞனை பார்த்து